மத்திய அரசின் கல்வி திட்டத்தின் கீழ் தமிழகத்துக்கு தர வேண்டிய முதல் தவணை நிதியை விடுவிக்காத மத்திய அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கண்டனம். நிதியை போராடி பெறாத விடியா திமுக அரசுக்கும் கழக பொதுச் செயலாளர் கண்டனம். சமக்ரா சிக்ஷா அபியான் திட்டத்தின் கீழ் விடுவிக்க வேண்டிய 573 கோடி ரூபாயை நிறுத்தி வைத்த மத்திய அரசு நிதியை விடுவிக்காததால் சுமார் 15,000 ஆசிரியர்களுக்கு சம்பளம் வழங்கப்படாத நிலை உள்ளதாக அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் தனியார் பள்ளிகளில் சேர்ந்த ஏழை எளிய மாணவர்களுக்கு கல்வி கட்டணங்களை செலுத்த முடியாத அவல நிலை. மாணவர்களின் நலன் கருதி உடனடியாக முதல் தவணை தொகையை விடுவிக்க மத்திய அரசுக்கும் நிதியை உரத்த குரலில் போராடி பெற விடிய அரசுக்கும் அதிமுக பொதுச் செயலாளர் வலியுறுத்தல். ஒரே வார்த்தையில் அழைத்த போதும் மத்திய அமைச்சர் வருகை தந்து நாணயம் வெளியிட்டார் என தம்பட்டம் அடித்த பொம்மை முதல்வர். அப்படி ஒரே வார்த்தையில் கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வராதது ஏன் என்றும் நீட் தேர்வை ரத்து செய்யாதது ஏன் எனவும் விடிய அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் சரமாரி கேள்வி. செங்கல்பட்டு மாவட்டம் சித்தாமூர் மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் பேரம்பாக்கம் கிருஷ்ணமூர்த்தி திருவுருவப் படத்தை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி திறந்து வைத்தார். திருவுருவப் படத்துக்கு மலர் தூவி மரியாதை செலுத்திய கழக பொதுச் செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி குடும்பத்தினருக்கும் ஆறுதல். மாரடைப்பால் காலமான பேரம்பாக்கம் கிருஷ்ணமூர்த்தியின் இழப்பு அதிமுகவுக்கு பேரிழப்பு. சித்தாமூர் ஒன்றிய பெருந்தலைவராக பதவி வகித்து மக்களின் நன்மதிப்பை பெற்றவர் பேரம்பாக்கம் கிருஷ்ணமூர்த்தி என அதிமுக பொதுச் செயலாளர் புகழாரம். ஸ்ரீ கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் அதிமுகவில் தன்னை இணைத்துக் கொண்டு இன்று வரை அவர் மறைகின்ற வரை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு விசுவாசியாக சிறந்த முறையிலே கழக பணியாற்றி கழக வளர்ச்சிக்காக பாடுபட்டவர். அவருடைய மறைவு கழகத்திற்கு ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பாக ஏற்பட்டிருக்கின்றது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பற்றி பேசுவதற்கு அண்ணாமலைக்கு எந்த அருகதையும் இல்லை என அதிமுக தலைமை நிலைய செயலாளர் SP வேலுமணி கடும் விமர்சனம். அதிமுக பாஜக கூட்டணி பிளவுக்கு அண்ணாமலைதான் காரணம் என சரமாரி தாக்கு. எடப்பாடியை பொறுத்தவரைக்கும் கூட்டணி இருக்கும்போது கூட்டணி தர்மம் இருக்கு மதிச்சார். அதேபோல பாஜக கட்சியும் நாங்க பாத்தீங்கன்னா முன்னாடி தலைவர்கள் இன்னைக்கு பாத்தீங்கன்னா கூட்டணி தலைவர்கள் மதித்தார்கள். நீங்க மதிக்கிற நாடாளுமன்றத்தில் அதனாலதான் இன்னைக்கு பாஜக கட்சிக்கு தமிழ்நாட்டில் எப்படி தெரியும் உங்களுக்கு. ஐயோ நீங்க என்ன பண்ணீங்க? உங்களை விட முன்னாடி தலைவர்கள் அதிக ஓட்டு வாங்கியிருக்காங்க. நல்லா திரும்பி பாருங்க. ஆகவே நீங்க இன்னைக்கு இருந்த சூழ்நிலையை உங்களுடைய தவறை மறைப்பதற்காக எடப்பாடி அவர்கள் விமர்சனம் பண்றீங்க. இது கண்டிப்பா நிறுத்திக் கொள்ள வேண்டும். எடப்பாடியாரை பற்றி பேசக்கூடிய தகுதி அண்ணாமலை கிடையாது என்பதை தெரிவித்துக் கொண்டு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை ஒரு அரசியல் கோமாளி என அதிமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவு தலைவர் சிங்கை ராமச்சந்திரன் விமர்சனம். திமுகவை பற்றி பேசினால் அண்ணாமலைக்கு கோபம் வருவதாகவும் ஆவேசம். ஒரு பேடி, அவர் ஒரு கோழை. அவரால் முன்னாடி சந்திக்கவே முடியாது. சந்திக்க திறமையான ஆளா இருந்தார். எங்க பச்சவந்தி மாதிரி எங்க தேவையோ அந்த மாதிரி மாறிப்பார். அப்ப 21ல தேவைன்னா இப்ப MR விஜயபாஸ்கருக்கு ஒரு கும்பிடு, எடப்பாடி அண்ணனுக்கு ஒரு கும்பிடு, சுத்தி இருக்கவங்களுக்கு ஒரு கும்பிடு, எல்லாத்துக்கும் சால்வா அண்ணா 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 அண்ணான்னு சுத்துவார். வங்கக்கடலில் நாளை குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. இது மேற்கு வடமேற்கு நோக்கி நகர்ந்து தெற்கு ஒரிசா வடக்கு ஆந்திர கரையோரம் செல்லக்கூடும் என தகவல். இலங்கை கடற்படையால் மீனவர்கள் கைது செய்யப்பட்டதை கண்டித்து ராமேஸ்வரம் விசைப்படகு மீனவர்கள் ஒருநாள் அடையாள வேலை நிறுத்தம். உக்ரைன் ரஷ்யா போரை நிறுத்த ஆர்வம் காட்டும் மிஸ்டர் 56 இன்ச் இலங்கை அரசிடம் மீனவர்கள் கைது குறித்து எப்போது பேசுவார் என மீனவ மக்கள் கேள்வி. வருவாய்த்துறை செயலாளர் அமுதா IASக்கு கூடுதல் பொறுப்பாக வருவாய் பேரிடர் மேலாண்மை துறை ஒதுக்கீடு. அரசு பணியை சரிவர செய்யாததால் நீதிமன்றத்தால் பிடியாணை பிறப்பிக்கப்பட்டவருக்கு கூடுதல் பொறுப்பா என மக்கள் கேள்வி. சென்னை பல்கலைக்கழக இணையதளம் கடந்த 4 நாட்களுக்கும் மேலாக முடங்கிய அவலம். விடிய ஆட்சியின் அலட்சியத்தால் தேர்வு முடிவுகளை தெரிந்து கொள்ளவும் ஆன்லைன் சேர்க்கைக்கு விண்ணப்பிக்கவும் இயலாமல் மாணவர்கள் அவதி. சென்னையில் 12ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெற்ற 40% பேர் உயர்கல்வியை தொடராத அவலம். விடிய ஆட்சியில் தொடங்கப்பட்ட இல்லம் தேடி கல்வி திட்டத்தின் லட்சணம் இதுதானா என மக்கள் கேள்வி.
பொறியியல் துணை கலந்தாய்விற்கு மாணவர்கள் இன்று முதல் விண்ணப்பிக்கலாம் என தொழில்நுட்ப கல்வி இயக்ககம் அறிவிப்பு. 2024-25 பொது கலந்தாய்வின் முடிவில் நிரப்பப்படாமல் உள்ள இடங்களுக்கு நடைபெறவுள்ள துணை கலந்தாய்வு. 2021 சட்டமன்ற தேர்தலில் பாஜகவில் 4 பேர் எம்எல்ஏக்கள் ஆவதற்கு அதிமுக தான் காரணம். அண்ணாமலையின் தலைக்கணத்தால் தான் நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி தனி மெஜாரிட்டியாக வரக்கூடிய வாய்ப்பை கெட்டது என அதிமுக தலைமை நிலைய செயலாளர் SP வேலுமணி கடும் விமர்சனம். 2024-25 கல்வியாண்டுக்கான மருத்துவ படிப்புகள் தொடங்கப்பட உள்ள நிலையில் பல்வேறு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் காலியாக உள்ள கல்லூரி முதல்வர் பணியிடங்கள். சென்னை கீழ்ப்பாக்கம், செங்கல்பட்டு உள்ளிட்ட அரசு மருத்துவக் கல்லூரிகளில் முதல்வர்களை நியமிக்காமல் நாணயம் வெளியிடுவதில் அக்கறை காட்டிய விடியா அரசு. நம் நாட்டில் அனைத்து மாநிலங்களிலும் நிர்ணயிக்கப்பட்ட அளவை விட காற்று மாசுபாடு அதிகரிப்பு. அதிகப்படியான காற்று மாசு பாதிப்பால் அனைத்து வயதினரும் வாழ்நாள் குறைந்து இறப்பு சதவீதம் அதிகரிப்பதாக அதிர்ச்சி தகவல். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் உள்ள கேந்திரிய வித்யாலயா பள்ளியில் 8ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொல்லை. விடிய ஆட்சியிலும் மிஸ்டர் 56 இன்ச் ஆட்சியிலும் மாணவர்களுக்கு ஒழுக்கத்தை போதிக்க வேண்டிய ஆசிரியர்களே ஒழுக்கம் தவறும் அவலம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் அருகே சட்டவிரோத செயலுக்கு உடந்தையாக இருந்த காவலர் பணியிடை நீக்கம். கள்ளச்சாராயம் காய்ச்சியவர்களுக்கு உடந்தையாக இருந்தவருக்கு பணியிடை நீக்கம்தான் தண்டனையா என்றும் காவலரை குண்டர் சட்டத்தில் கைது செய்யவும் மக்கள் வலியுறுத்தல். கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே போதைப் பொருட்கள் வைத்திருந்த 2 இளைஞர்கள் சிக்கினர். விடிய ஆட்சியில் இளைஞர்கள் மத்தியில் போதை கலாச்சாரம் அதிகரித்து விட்டதால் மக்கள் வேதனை. திண்டுக்கல் மாவட்டம் கொடைரோடு அருகே கள்ளநோட்டு தயாரிக்கும் கும்பலை சேர்ந்தவர்கள் அடுத்தடுத்து போலீஸ் பிடியில் இருந்து தப்பிய அவலம். கைதான குற்றவாளிகளை கூட கண்காணிக்காமல் பணியில் மெத்தனமாக இருக்கும் விடியா அரசின் ஏவல் துறை. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே ஸ்ரீ மருதீஸ்வரர் கோவில் உண்டியல் உடைப்பு. விடிய ஆட்சியில் கோவில் உண்டியல்கள் கூட திருட்டில் இருந்து தப்பவில்லை என மக்கள் விமர்சனம். கும்பகோணம் அரசினர் கலைக்கல்லூரியில் சாதி ரீதியாக விமர்சித்த ஆசிரியை மீது நடவடிக்கை எடுக்காத கல்லூரி நிர்வாகம். 6 நாட்களாக மாணவர்கள் போராட்டம் நடத்திய போதும் ஆசிரியை மீது நடவடிக்கை எடுக்காமல் கல்லூரிக்கு விடுமுறை அறிவிப்பு. நடிகை ரேகா நாயர் கார் மோதி சாலையில் படுத்திருந்த ஒருவர் உயிரிழப்பு. மதுபோதையில் சாலையில் படுத்திருந்தவர் கார் மோதி உயிரிழந்த நிலையில் எப்போதுதான் டாஸ்மாகை விடியா அரசு மூடும் என மக்கள் கேள்வி.